இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஷ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு வாக்கு எண்ணிக்கை இந்த முறை. ஏன் அப்படின்னா, கருத்து கணிப்புகள் உண்மையாகுமா பொய்யாகுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இந்த முறை யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அதாவது இந்திய அளவில் மிக பெரும் எதிர்நோக்கோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இன்று காலை முதலான வாக்குப்பதிவு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த முறை தபால் வாக்குகளை முதல்லையே எண்ணணும், கடைசி நேரம் அந்த வாக்கு எண்ணிக்கை மாறுவதை தவிர்க்கணும், அதனால தபால் வாக்குகளை முன்னாடியே எண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருந்தது. அதை தேர்தல் ஆணையம் ஒற்றுக்கொண்டு நாடு முழுவதும் முதல்ல 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ண ஆரம்பிக்கப்பட்டது. 9 மணி நிலவரமும் வெளியில வந்திருக்கு. ஆனா நம்ம ஆரம்பத்திலே இதை பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, தேசிய ஊடகங்கள், கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அனைத்துமே கடைசி நாள் ஜூன் 1 அன்னைக்கு வாக்குப்பதிவு நிறைவேற்ற 6 மணிக்கு பிறகு 6:30 மணியிலிருந்தே அவங்களுடைய கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து கணிப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கருத்து கணிப்புகள் பல்வேறு ஊடகங்கள் எடுத்திருந்தாலும் அதில் அனைத்துலேயும் ஒரே ஒரு ஒற்றுமை இருந்தது. என்ன அப்படின்னா, 350க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், 3வது முறையாக பிரதமராக மோடி பதவி ஏற்பார் அப்படிங்கிறது தான் அந்த கருத்து கணிப்புகள் இருந்தது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி 100லிருந்து 200 தொகுதிகளுக்குள், அதாவது 100லிருந்து 150 140 அப்படின்னு 200 தொகுதிகளுக்குள்ள அவங்க பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பாக இருந்தது. ஆனால் இந்த தபால் வாக்குகள் கருத்து கணிப்புகளை முறியடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 350 தொகுதிகளுக்கு மேலே என்டிஏ கூட்டணி பெறும், பாஜக பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை தபால் வாக்குகள் எண்ண ஆரம்பித்ததிலிருந்தே பிஜேபி தொடர்ந்து முன்னிலையில் இருந்தாலும் காங்கிரஸ் அந்த பெரும்பான்மையை கொடுக்காது பாஜகவிற்கு, என்டிஏ கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபைட், இந்த களம் போய்கொண்டிருக்கிறது. 9 மணி நிலவரத்திற்கு பிறகான அந்த நிலவரத்தில் பாஜக கூட்டணி 274 தொகுதிகளும், காங்கிரஸ் 218, அதர்ஸ்ல 21 தொகுதிகள் இருக்கு. அப்ப இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பான்மை பலத்தோடு, பெரும்பான்மைக்கு அதிகமான 350 தொகுதிகளுக்கு மேல பாஜக கூட்டணி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனா இந்த தபால் வாக்குகள் அடிப்படையில் பார்த்தா அது மாற்றம் இருக்கு, கண்டிப்பா பெரும்பான்மை கிடைக்காதுங்கிறதா இருக்கு. சரி, தபால் வாக்குகளை மட்டும் வச்சு நம்ம மக்கள் தீர்ப்பை நிர்ணயித்திட முடியாது. ஏன்னா இப்போ 9:23 மணி தான் ஆகுது. நம்ம இப்போ இந்த லைவ் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மாலை வரைக்கும் நேரம் இருக்கு. கடைசி வாக்கு எண்ணப்படும் வரை அந்த முடிவு மாற்றத்திற்கான நேரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இதை வச்சு நிர்ணயிச்சிட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் சரி, தமிழகத்தில் நிலைமை எப்படி இருக்கு, யார் முன்னணியில் இருக்காங்க, கருத்து கணிப்புகள் பொய்யாக இருக்கிறதா உண்மையாக இருக்கிறதா தபால் வாக்குகளின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக 27 தொகுதிகள் முன்னிலையிலும், பாஜக அதிமுக தலா 1 தொகுதிகள் முன்னிலையிலும், அதர்ஸ்ங்கிறதுல 0லையும் இருக்கிறது. 9:20 மணி அளவு நிலவரம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வேட்பாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, திமுக இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர்களுடைய நிலைமை தொடர்ந்து முன்னணியில தான் இருக்கு. பாஜக அதிமுக தரப்புல போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர்களுடைய முன்னிலை பார்த்தா, திருநெல்வேலியில நயினா நாகேந்திரன் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். தபால் ஓட்டு மூலியமாக தபால் ஓட்டு எண்ணப்பட்டு வரும் நிலையில் திருநெல்வேலியில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நயினா நாகேந்திரன் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். பாஜக சார்பாக கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை அவர்கள் பின்னடைவுல தான் இருக்காரு. திமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் கிட்டத்தட்ட 7000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை வகிச்சு வருகிறார் தபால் வாக்குகள் எண்ணப்படும் நிலைமையில. இதுதான் இன்றைய நிலைமையா இருக்கு. அதுவும் தேனியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நடந்த டிவி விவாதங்கள்ல கருத்து கணிப்புகள் அடிப்படையிலேயே குருவை மிஞ்சி சிஷ்யன் முன்னிலை வகுப்பாரு, சிஷ்யன் தான் வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புகள் தான் இருந்துச்சு அனைத்து ஊடகங்களுமே. அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தான் தபால் வாக்குகளுடைய நிலைமை இருக்கு. தேனியில தங்க தமிழ்ச்செல்வன் திமுக சார்பாக போட்டியிட்டாரு. அவர் அதிமுகவில் பயணம் செய்திருந்தாலும் பிறகு திமுகவிற்கு வந்த பிறகு தற்போது திமுகவினுடைய தேனி தொகுதி வேட்பாளராக களத்தில் இறங்கினாரு. அங்க
டிடிவி தினகரனுக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனால் தபால் வாக்குகள் அடிப்படையில் தங்க தமிழ்ச்செல்வன் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். டிடிவி தினகரன் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஏன்னா பாஜக சார்பாக அவங்க நிறுத்தின வேட்பாளர்களை உறுதிப்பட இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்பின வேட்பாளர்கள் 90% அப்படின்னு பார்த்தா அதில் டிடிவி தினகரனும் ஒரு நபராக இருந்தார், நைனா நாகேந்திரனும் ஒரு நபராக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருமே கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்கிறது பாஜகவிற்கு ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கும் தமிழக மட்டத்தில். சரி, விருதுநகர் மக்களவை தொகுதியில் தேமுதிக வேட்பாளரான விஜய் பிரபாகரன் முன்னிலை வகிக்கிறார். அதிமுகவிற்கு இது ஒரு பெரிய பிளஸ்ஸாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இந்த மக்களவை தேர்தலை சந்திக்கிற கொஞ்ச தினங்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டது. அதன் பிறகான கருத்து மோதல்களில் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு என்பது அதிமுகவிற்கு தான் மிக பெரும் பின்னடைவை தரும். எங்களோட கூட்டணியிலிருந்து ஒரு தொகுதி வெற்றி பெற்றாங்க, இப்போ எங்களோட கூட்டணியிலிருந்து போய் அதிமுக 0 தான் சந்திக்கும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய தொடர் பிரச்சாரங்களாக இருந்தது. அப்படி இருக்கும்போது தபால் வாக்கின் அடிப்படையில் அதிமுக ஒரு தொகுதி முன்னிலையில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். அதையும் தாண்டி அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே இது ஒரு மிக பெரும் சவாலான தேர்தலாக இருக்கிறது. அதிமுகவின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களில் 99% பேர் புதிய முகங்கள் தான். ஏற்கனவே எம்எல்ஏவாகவோ இல்லை எம்பியாகவோ இல்லை அதிமுகவின் ஏதாவது உயர் நிர்வாக பொறுப்புகளில் நீண்ட காலம் பயணப்பட்டவர்களோ கிடையாது. எல்லாருமே புதிய முகங்களாக தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க, ஒரு சில நபர்களை தவிர. அப்படி இருக்கும்போது அதிமுக இந்த தேர்தலை தாண்டிலும் எங்களுக்கு 26 தான் இலக்கு அப்படிங்கிற பட்சத்தை தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா பாணியில் புதிய முகங்களை சவாலாக இறக்கியிருக்கார் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது. பட் உண்மை நிலவரம் என்னன்னு அனைவருக்குமே தெரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2026 தான் டார்கெட். எடப்பாடி பழனிசாமி நான் பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கேன், அதற்கு பிறகு சந்திக்கக்கூடிய தேர்தல்களில் இதை காட்டிலும் 26 தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா அவங்களுடைய முடிவாக இருந்திருக்கு. ஆனாலும் இந்த தேர்தலில் அவர் ஒரு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். பாஜகவை காட்டிலும் அதிக சதவீதம் எங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கார். ஏன் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலில் முதல் இடம் அப்படிங்கிறது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அனைவரின் கருத்தாகவும் இருக்கு, மூத்த பத்திரிகையாளர்களின் தொடர் விமர்சனங்களாகவும் இருக்கு. அப்ப 2வது 3வது இடத்திற்கு தான் கடும் போட்டி நிலவுகிறது. குறிப்பா 2ஆம் இடத்திற்கு அதிமுகவும் பாஜகவும் போட்டி போடுகிறது. அதற்கான வாக்கு வங்கி பாஜகவிற்கு இல்லை அப்படிங்கிறது அதிமுகவோட கருத்தாக இருந்தாலும் பாஜகவும் பல இடங்கள்ல அதிமுகவிற்கு கடுமையான ஃபைட்டை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவுகிறது தமிழகத்தில். அந்த வகையில் சிதம்பரம் தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி அதிமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். சிதம்பரத்தில் விசிக திருமாவளவன் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தற்போதைய தபால் வாக்குகள் கொடுத்திருக்கக்கூடிய கணிப்புகளின் படியாக இருக்கிறது. சரி, ஓவராலாக நம்ம தபால் வாக்குகளுடைய முன்னிலை பின்னடைவை வச்சு நம்ம இந்த தேர்தலில் வெற்றி வியூகத்தை நம்ம இப்போ 9:30 மணி அளவில் எந்த கருத்துக்களையுமே முன்வைக்க முடியாது. நமக்கு மாலை 6 மணி வரைக்கும் நேரங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி சில நேரங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது, மத்திய அளவில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. ஆனால் பாஜகவிற்கு இந்த முறை பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் ஒரு கருத்தனையும் நம்ம முன்வைக்கிற நிலைமையில தான் தபால் வாக்குகளுடைய அடிப்படை இருக்கிறது. ஏன் அப்படின்னா 9:30 மணி முன்னிலை நிலவரப்படி
275 தொகுதிகள் என்டிஏ கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 227 தொகுதிகள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. பிற அப்படிங்கிற பிரிவில் 21 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் முன்னிலை வைக்கிறாங்க. அப்போ மத்தியிலையுமே என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கடும் மோதல் இருக்கும். சவாலான தேர்தலாக தான் இது நிச்சயமாக பாஜகவிற்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த தபால் வாக்குகளின் அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். 2014, 2019 தேர்தல்கள் எந்த அளவிற்கு பாஜகவிற்கு ஈஸியாக இருந்ததோ அதை விட சிரமமான தேர்தலாக தான், மோதலான தேர்தலாக தான், சவால்களை சந்திக்கக்கூடிய தேர்தலாக தான் இந்த தேர்தல் அவங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்தே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா முதல் கட்ட தேர்தலை தமிழகம் இன்ன பிற மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தல் இந்த மக்களவை தேர்தலானது கிட்டத்தட்ட 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் நடைபெற்று. இந்தியா கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே வந்து பாஜக இந்த முறை ஆட்சி அமைத்தரக்கூடாது, பிரதமர் மோடி பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்ற கூடாது அப்படிங்கிற ஒத்த கொள்கையில தான் இந்தியா கூட்டணி வந்து இணைந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க முதல் மீட்டிங்ல இருந்தே முன் வச்சிருந்தாங்க. அந்த கொள்கைகளை, அந்த விமர்சனங்களை, பாஜக மீதான விமர்சனங்களை, பாஜக இந்த 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை தொடர்ந்து பிரச்சார களத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்டிஏ கூட்டணி முக்கியமாக பிரதமர் மோடி, அமித்ஷா இவங்க எல்லாருமே முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கு பிறகு அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் முற்றிலுமாக மாறியது. ஒவ்வொரு கட்டங்களுக்கும் அது மாறியது. இதன் அடிப்படையிலேயே புரிஞ்சுக்கலாம் பாஜக வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தலை கணிச்சிருக்காங்க அப்படின்னு. என்னதான் தேசிய ஊடகங்கள் அவங்களுடைய கருத்து கணிப்புகளை பாஜக பெரும்பான்மை 350க்கும் மேலான பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த விஷயங்களை பிரதமர் மோடி உட்பட பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாங்க, ட்வீட்ல போட்டாங்க வந்து பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும். அதுவும் குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சார நேரத்தில் என்னென்னலாம் பேசினார் அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்லை, அந்நிய நாடுகளுமே விமர்சிக்கக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து சாதி அடிப்படையிலான, மத அடிப்படையிலான வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய பிரச்சாரங்கள் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக அவர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா, தென் மாநிலங்களில் வட மாநிலங்களை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்க, கேலி செய்கிறாங்க, வட மாநிலங்களில் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வட மாநிலங்களில் பிரச்சாரங்களை போய் பிரதமர் மோடி அவர்கள் பேசினது இந்தியாவே வந்து கொஞ்சம் விமர்சனத்தை முன் வச்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஒரு நாட்டின் பிரதமராக 2 முறை ஆட்சி செய்த ஒரு நபர் இப்படி நாட்டை பிளவுபடுத்துற மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சார நேரத்திலேயே சந்திச்சிருந்தாரு. எதற்கும் அசராமல் போன பாஜக தேர்தல் விதிமுறைகள் பலவற்றை மீறியது. அதுல கடைசியா பிரதமர் மோடி அவர்கள் மீறியது தான் அந்த தியான விஷயம். ஒவ்வொரு முறை 2014 சரி 2019 சரி பிரதமர் மோடி அவர்கள் அந்த கடைசி பிரச்சாரத்தை முடிச்ச பிறகு ஒரு தியானத்தை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த 2024 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்ச கையோட பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை முன்னெடுத்திருந்தாரு. இது தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டது அப்படின்னு கடும் விமர்சனம் எழுந்தாலும் தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பா இந்த 7 கட்ட தேர்தலில் கடைசி 3 கட்ட தேர்தலானது வட மாநிலங்களுக்கு உண்டான தேர்தல் தான். தென் மாநிலங்கள் ஓவராலா முடிந்துருச்சு. அப்ப வட மாநிலங்கள் எந்த அளவுக்கு இந்துத்துவா கொள்கைகளையும் இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய மாநிலங்கள், மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கலாமா, தியானத்தை கையில் எடுக்கலாமா, காவி உடைய அணியலாமா, இது எல்லாமே தாண்டி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஊடகத்துல 24 மணி நேரமும் வெளியில வரலாமா? அப்ப இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவங்களுடைய வாக்காளர்களுடைய மனநிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது எல்லாமே எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன் வச்சாங்க, தேர்தல் ஆணையத்தை நாடுனாங்க. பட் எதற்குமே பலனளிக்கல. குறிப்பா இந்த 2024 மக்களவை தேர்தலில் அரசியல் விமர்சகர்களும் சரி எதிர்க்கட்சியினரும் சரி கடுமையான விமர்சனத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்காங்க. இது போன்ற ஒரு செயல்படாத தேர்தல் ஆணையத்தை பார்த்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனத்தை வைக்கக்கூடியதா தான் இருந்திருக்கு. சரி, கடைசியாக 9:35 மணி நிலவரத்தை பார்த்தலாம். பாஜக என்டிஏ கூட்டணியானது
மத்திய அளவில் 285 தொகுதிகள் முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸ் ஆனது 221 தொகுதிகள் முன்னிலை வைக்கிறது. அதே மாதிரி பிற அதர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் 22 தொகுதிகள் முன்னிலை வைக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுக முன்னிலை வைக்கிறது. தேர்தல் ஆணைய விவரங்களின்படி பிரதமர் மோடி அவர்கள் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். இது தற்போதைய பிரேக்கிங் நியூஸாக அனைத்து ஊடகங்களையும் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இன்று பல நேரடி செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.